அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஏப்ரல் 14 இங்க பாருங்க. இன்னைக்கு நான் Facebook மார்க்கெட் பிளேஸ்ல சின்ன வெங்காயம் வாங்கிட்டு வந்தேன். இங்க பாருங்க. எவ்வளோ அழகா இருக்கு. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இது எங்க வாங்குனேன்னா, இந்த பெர்த் ஹிந்து டெம்பிள் இருக்கு இல்லையா? அதுக்கு அந்த பக்கம். அதாவது அந்த கோயில்ல இருந்து ஒரு 2 நிமிஷம் டிரைவ் பண்ற தூரம். தோண்லில இருக்கு. சரியா? எப்படி இருக்கு பாருங்க. பளபளன்னு. அப்புறம் அவங்க வீட்ல வாங்குன இடம் வந்து ஒரு இலங்கை தமிழர் வீடு. அவர் வந்து எப்படி இத வளர்க்கணும்னு சொல்லிக் குடுத்தாரு. சரிங்களா? அடுத்து வந்து அவங்க வீட்ல என்ன வாங்குனேன், பொன்னாங்கண்ணி கீரை. பொன்னாங்கண்ணி கீரை இத பாருங்க. இந்த பூவெல்லாம் எடுத்துட்டு இலைய மட்டும் போட்டு அதாவது இலைய போடலாம். அல்லது இந்த கொழுந்து கீரையோட ஏதாவது இந்த கொழுந்து வந்து வேகும் இல்லையா? அந்த கொழுந்து வேகும் இல்லையா? அத போட்டுக்கலான்னு சொன்னாரு. இந்த பூவெல்லாம் எடுத்துட்டு எப்படி செய்யறதுன்னு அவங்க வீட்டுக்காரம்மா சொல்லிக் குடுத்தாங்க. அது கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். நெறைய கிடக்கு அவங்க வீட்ல. நான் கொஞ்சம் தான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா, எனக்கு இதான் நான் ஃபர்ஸ்ட் டைமா சமைக்க போறேன். பொன்னாங்கண்ணி கீரை கண்ணுக்கு ரொம்ப நல்லது. எவ்வளோ பெரிய இல பாருங்க. சரிங்களா? நீங்க Facebook மார்க்கெட் பிளேஸ்ல பாருங்க. நான் ஒரு வேள அ முடிஞ்சா லிங்க்க வந்து நான் இதில போடுறேன். ஏன்னா, அதில ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் இருக்கு. மார்க்கெட் பிளேஸ்ல. அதனால நான் சொல்றது கஷ்டம். சொல்லலாம். ஆனா சொல்லலாமா என்னன்னு எனக்கு தெர்ல. இந்த கீரை வாங்குனேன். அப்புறம் இந்த அது பேர் என்ன? இது ஒரு ஜிஞ்சர் சொன்னேனா, 1 வாரத்துக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டேனா, இப்ப 2 வாரம் ஆயிடுச்சு. இங்க பாருங்க. இது வேர் எப்படி விட்டுருக்குன்னு. தெரியுதா? வேர் எப்படி விட்டுருக்கு பாருங்க. அதுதான் அந்த அந்த பச்சையா இருக்குல்ல, இதுவரைக்கும் இந்த மொன வரைக்கும் இதோட அடி இந்த விரல் காமிக்கிறேன் பாருங்க. இதுவரைக்கும் நம்ம மண்ணு போட்டோம்னா, இந்த வேரெல்லாம் கடகடன்னு இறங்கிரும். தெரியுதா? எவ்வளோ அழகா இருக்குன்னு. இன்னொன்னு காமிக்கிறேன் பாருங்க. இது குட்டி குட்டியா இருக்குது. விரல் மாதிரி. இங்க பாருங்க. இப்ப கேமரால தெரியுதா? இப்ப தெரியுது. இவ்வளோ அழகா இருக்கு. நான் இத நடுறதுக்கு தான் மண்ணு வாங்க போனேன். அதாவது எனக்கு பன்னிங்ஸ் வந்து எங்க அம்மா வீடு மாதிரி. பன்னிங்ஸ்க்கு போணும், அது போணும் போயிட்டு வந்தா ஒரு சந்தோஷம் எனக்கு. நான் பிறந்த ஊர் மாதிரி எனக்கு பன்னிங்ஸ். போய் பார்த்தா தான் சந்தோஷம். ஒரு வீடியோ வேற எடுத்துட்டு வந்திருக்கேன். அங்க அப்புறம் என்ன வாங்குனேன்னா, ரோஸ்மெரி வாங்குனேன். அதாவது நல்ல நாள்னா நான் போவேன். அது ஞாபகமா வாங்கணுன்றதுக்காக. அப்புறம் இந்த பூச்செடி வாங்குனேன். இந்த கலர். சம்மங்கில இந்த கலரு. நல்ல வாசனையா இருக்கு. பாருங்க. லைட்டு பிங்க்கு. லைட்டு பிங்க் இல்ல மெஜெண்டா தெரியுதா உங்களுக்கு? ம். இது ஒண்ணு வாங்குனேன். இந்த செடி வந்து டிஸ்கவுண்ட்ல இருந்தது. $5 ஏன்னா, அது கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்தது. அந்த பூவெல்லாம் கட் பண்ணிட்டு, அத சரி பண்ணியாச்சு. பண்ணிருவேன். சரி பண்ணிருவேன். ஏன்னா, 2, 3 செடி இருக்கு இல்லையா? தனித்தனியா பிரிச்சு வச்சுட்டு மருந்து போட்டுக்கலாம். எப்படி இருக்கு? இது வேற ஒரு இதுதான் ஸ்ட்ராபெர்ரி. ஓகே. ஸ்ட்ராபெர்ரி செடிய பாருங்க. இந்த செடி 3 வருஷத்துக்கு இருக்குமாமா. 3 வருஷத்துக்கு மறுபடியும் மறுபடியும் காய்க்குமாமா. வேற ஒரு செடி வாங்கினேன். குட்டியா இருந்தது. அதில காயெல்லாம் இல்ல. இப்ப இந்த காய் 2 பழம் இருக்கு பாருங்க. இதில ஒரு பழம், இதில ஒரு பழம் இருக்கா? இந்த பழத்த பார்த்த உடனே அ ஒ இத வாங்கணும்னே தோணிடுச்சு. ஏன்னா, இத நம்ம நம்ம பிக்க முடியாதுல்ல. சரி நம்ம விலைக்கு வாங்கிட்டோன்னா, அதுக்கப்புறம் பிச்சு சாப்பிட்றலான்னு வாங்கிட்டு வந்தேன். அது ரொம்ப குட்டியா இருந்தது. இது ஏதோ கடிச்சிருச்சு. ஆ இது எப்படி வேர் விடுது பாருங்க. இருங்க உங்களுக்கு கொஞ்சம் காமிக்கிறேன். அதாவது இது இந்தியாவுல இருக்கிறவங்களுக்கு இது வந்து பழத்தோட வெளியில தான் சீடு இருக்கும். இத பாருங்க எப்படி படருதுன்னு பாருங்க. மின்ட் மாதிரி தான். இங்க பாருங்க. இப்ப இது இது வந்து இப்படி நம்ம தக்காளி செடியெல்லாம் அப்படி ஒட்டுற இடத்துலலாம் வேர் விடும் தெரியுமா? கடலை செடி, தக்காளி செடி மாதிரி தரையில படுற இடமெல்லாம் வேர் வரும். இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. ஆனா இது வந்து விலை கூட. ஏன்னா இவ்வளோ பெருசா வளர்ந்துருச்சுல்ல. இங்க பாருங்க $9 $9 சரி பரவால்ல. எனக்கு இந்த பழத்த பார்த்தோனே ரொம்ப புடிச்சிருந்தது. அப்புறம் வேற என்ன சொல்லணும்னு நெனச்சேன். அதான் இந்த செடியெல்லாம் இன்னைக்கு நடணும். இங்க பாருங்க. ஏன்னா இந்த சாலடு இருங்க. அதாவது வீட்ல வெங்காயம் உரிச்சு நான் வெங்காயம் உரிக்கிறப்போ, பூண்டு உரிக்கிறப்போ டிவி முன்னாடியே உட்காந்துருப்பேன்.
அவங்க வீட்டில் வேற வடை சுட்டாங்க. நான் சொன்னேன், இன்னைக்கு நானும் போய் வடை சுட போகிறேன் அப்படின்னு. அவர் சொன்னார், இதை கொஞ்சம் நட்டு வச்சா வளரும்னு சொன்னார். இந்த சின்ன வெங்காயத்தை இப்படி விரலால் உரிச்சு எத்தனை வருஷம் ஆகுது. எப்போவுமே பெரிய வெங்காயம் தான் சாப்பிடுவோம். நான் ஃபேஸ்புக்கில் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதாவது சின்ன வெங்காயம் ஒரு தூரத்தில் விற்கிது. அதாவது ஒரு விலை கூடவும் விற்கிது. ஒரு 40, 50 கிலோமீட்டர் தூரத்தில் காட்டு பகுதியில் விற்கிது. அதாவது காட்டு பகுதியிலன்னா தோட்டங்கள் இருக்கிற ஏரியாவில் விற்கிது. நம்ம அவ்வளோ தூரம் போக முடியாது. இது எனக்கு வந்து 5 கிலோமீட்டர் தூரம் தான். ஆ இல்லை, அது பார்த்த உடனே உரிக்கணும்னு தோணுச்சு. வேற ஒன்றும் இல்லை. எவ்வளோ அழகாக இருக்குது. அதாவது நம்ம இன்னைக்கு சமைக்கணும். இதில் கொஞ்சம் தான் நட்டு வைக்கலான்ட்டு இருக்கேன். இதை நட்டு இது எப்படி வருதுன்னு பார்க்கணும். அவர் சொன்னார் எப்படி நடணும். பொன்னாங்கண்ணியும் நீங்கள் வாங்குனீங்கன்னா நடலாம், நட்டு வச்சிடலாம். தண்ணி நிறையா ஊற்றணும். சரியா? சரி, நான் போயிட்டு வேலையை பார்க்குறேன். ஏன்னா பன்னீஸ் போயிட்டு வந்தவுடனே வீடியோ பண்ணுறேன். ஏன்னா நம்மளுக்கு வீடியோ பண்ணிவிட்டு அடுத்து நான் டீ குடிப்பேன். சரிங்களா? நம்ம சவுத் இண்டியன்ஸுக்கு சின்ன வெங்காயம்னா ரொம்ப பிடிக்கும். சவுத் இண்டியன்ஸ் சொன்னால் போதும். முடிஞ்சால் அந்த லிங்க்கை நான் போட்டு விட்றேன். சரியா? கமெண்ட்டில் பாருங்கள். இல்லாட்டி நான் வேறு ஏதாவது வழியில் சொல்கிறேன்.